தமிழக அரசின் இலவச காசி பயணம் 2024. பயணம், தங்குமிடம், சாப்பாடு இலவசம். யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், இதுக்கான தகுதி என்னென்னு வாங்க வீடியோக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை காசி ஆன்மீக பயணம் 2024-25 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற அறிவிப்பு எண் 23 அறிவித்துள்ளபடி ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலிலிருந்து காசி அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலுக்கு ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களிலிருந்து மண்டலத்துக்கு 21 நபர்கள் வீதம் 420 நபர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்ப படிவங்களை தமது விலாசம் அமைந்துள்ள மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ள நிபந்தனையின்படி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு 16/12/2024க்குள் சமர்ப்பிக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான நிபந்தனைகள் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் இந்து மதத்தை சேர்ந்தவராக, இறை நம்பிக்கை உடையவராகவும் 60 வயது முதல் 70 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே மண்டல இணை ஆணையர் அலுவலர்களால் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்மீக பயணம் செய்ய விண்ணப்பிப்பதற்கான நிபந்தனைகள்: காசி ஆன்மீக பயணம் செய்ய விண்ணப்பிப்பவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவராகவும், இறை நம்பிக்கை உடையவராகவும், தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் 60 வயது முதல் 70 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும். வயது சான்று இணைக்கப்பட வேண்டும். காசி ஆன்மீக பயணம் 10 நாட்கள் சென்று வரும் அளவிற்கு விண்ணப்பதாரருக்கு போதிய உடல் தகுதி உள்ளதற்கான அரசு மருத்துவரின் சான்று கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரி ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரரின் ஆதார் கார்டு, பான் கார்டு அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறையின் ஒவ்வொரு இணை ஆணையர் மண்டலத்திற்கும் தலா 21 விண்ணப்பதாரர்கள் வீதம் 20 இணை ஆணையர்கள் மண்டலத்திற்கு 420 நபர்கள் மண்டல இணை ஆணையரின் பரிந்துரையின் பெயரில் தேர்வு செய்யப்படுவர். தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை. ஆன்மீக பயணத்தின் போது விலையுறந்த ஆபரணங்களை அணிந்து வரக்கூடாது. இந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்வதற்கு கீழே இந்த வெப்சைட்டோட லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி .tngov.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான். மேலே சைடில் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக ஷோவாகும். கீழே தொடர்புக்குன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இந்து சமய அறநிலையத்துறை அட்ரஸ், தொலைபேசி எண்கள், கட்டணமில்லா எண், 24 மணி நேர சேவை, மின்னஞ்சல் முகவரி, தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள போன்ற தகவல் அனைத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கீழே அரசு தலைமைச் செயலாளர் சந்திரமோகன் தொலைபேசி எண், ஆணையர், கூடுதல் ஆணையர் நிர்வாகம், தலைமை பொறியாளர், கூடுதல் ஆணையர் கல்வி என்ற அனைவருடைய தொலைபேசி எண்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.